வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கன்னி லக்னத்தை பற்றி பார்ப்போம். கன்னி லக்னம் காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இது இரட்டை ராசி, பெண் ராசி, உபய ராசி. இது புதனுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு. படித்த விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், மேதைகளை உருவாக்குற இடம் இந்த கன்னி. மாபெரும் பதவி வகிக்கக்கூடிய இடமும் இந்த கன்னி வீடு தான். இது ஒரு பூமி தத்துவ ராசி, பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களோட முற்பிரிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த செல்லக்குட்டி, கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. மனைவி வழியிலையோ, தாய் வழியிலையோ, உத்தியோகம் வழியிலையோ எதுக்குமே பொறுப்பு இல்லாமல் ஜாலியாக பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு வாழ்ந்து முடிக்கிற தருவாயில் இப்படி நம்ம வாழ்ந்துட்டோமேன்ற ஏக்கத்தின் வெளிப்பாட்டாக தான் இந்த பிரிவில் கன்னி லக்னத்தில் பறந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிரிவில் என்ன ஆகும்னா, டபுள் டியூட்டி, எல்லாத்தையும் பொறுப்பாக செய்யணும். உழைப்பின் மூலம் மேன்மையை அடைவதற்காக பிறந்தவங்க தான் இந்த கன்னி லக்னத்துக்காரவங்க. உழைப்புனா உங்கள் வீட்டு உழைப்பு, எங்கள் வீட்டு உழைப்புலாம் இல்லைங்க. 20 மணி நேரம் உழைக்கணும். அந்த உழைப்பின் தகுதி அடுத்தவங்களுக்காண்டி விட்டு கொடுக்கணும். நீங்கள் தான் உழைப்பீங்க, ஆனால் அதுக்கான கிரெடிட்ஸ் வேறு யாருக்காவது போய் சேரும். ஏன்னா போன பிரிவில் யாரோ உங்களுக்காண்டி உழைச்சிருப்பாங்க, அந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் இந்த பிரிவில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பெற்றோருக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, அந்த சமுதாயத்துக்காக நீங்கள் தான் உழைக்கணும். ஸோ அதிக பொறுப்புகளை சுமப்பது தான் இந்த பிறவியோட உங்கள் கர்மா.